குவிற குப்பை நம்ம பஞ்சாயத்துல வர்ற குப்பையை அன்னைக்கு எடுக்கணும். அதுக்கு ஒரு மெஷின் போட போறோம். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நல்லா பேச மாட்டாங்க, அவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஒரு மெஷின் போட போறோம். இப்ப திருச்செங்கோடு நகரத்தில் வர்ற குப்பையை பெருசா மெஷின் போட்டு தினம் வர்ற குப்பையை தினம் அரைச்சிடறோம். அது எருவாயி விவசாயிகளுக்கு போயிடுது. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு பெருசா ஒரு மெஷினை போட்டு இந்த பஞ்சாயத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு குப்பையை டெய்லி எரிச்சிருவோம். அதுக்கு மெஷின் போட்டுருவோம். அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்புறம் 30 குடும்பங்களுக்கு தோராயப்பட்டா இருக்கு. அதை பர்மனன்ட் பட்டா ஆக்கணுமா இல்லையா? அதை ஆக்கணும். அந்த வேலையும் கண்டிப்பா நம்ம பண்ணிடுவோம். இன்னொரு 5 வருஷம் நீங்க யாரும் என்கிட்ட மனுவே கொடுக்க கூடாது. அடுத்த 5 வருஷம் கடைசியில யாரும் கையில மனுவே தூக்க கூடாது. எல்லா வேலையும் முடிச்சா எப்படி மனு தூக்குவீங்க? குவிற குப்பை நம்ம பஞ்சாயத்துல வர்ற குப்பையை அன்னைக்கு எடுக்கணும். அதுக்கு ஒரு மெஷின் போட போறோம். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நல்லா பேச மாட்டாங்க, அவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஒரு மெஷின் போட போறோம். இப்ப திருச்செங்கோடு நகரத்தில் வர்ற குப்பையை பெருசா மெஷின் போட்டு தினம் வர்ற குப்பையை தினம் அரைச்சிடறோம். அது எருவாயி விவசாயிகளுக்கு போயிடுது. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு பெருசா ஒரு மெஷினை போட்டு இந்த பஞ்சாயத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு குப்பையை டெய்லி எரிச்சிருவோம். அதுக்கு மெஷின் போட்டுருவோம். அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்புறம் 30 குடும்பங்களுக்கு தோராயப்பட்டா இருக்கு. அதை பர்மனன்ட் பட்டா ஆக்கணுமா இல்லையா? அதை ஆக்கணும். அந்த வேலையும் கண்டிப்பா நம்ம பண்ணிடுவோம். இன்னொரு 5 வருஷம் நீங்க யாரும் என்கிட்ட மனுவே கொடுக்க கூடாது. அடுத்த 5 வருஷம் கடைசியில யாரும் கையில மனுவே தூக்க கூடாது. எல்லா வேலையும் முடிச்சா எப்படி மனு தூக்குவீங்க? குவிற குப்பை நம்ம பஞ்சாயத்துல வர்ற குப்பையை அன்னைக்கு எடுக்கணும். அதுக்கு ஒரு மெஷின் போட போறோம். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நல்லா பேச மாட்டாங்க, அவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஒரு மெஷின் போட போறோம். இப்ப திருச்செங்கோடு நகரத்தில் வர்ற குப்பையை பெருசா மெஷின் போட்டு தினம் வர்ற குப்பையை தினம் அரைச்சிடறோம். அது எருவாயி விவசாயிகளுக்கு போயிடுது. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு பெருசா ஒரு மெஷினை போட்டு இந்த பஞ்சாயத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு குப்பையை டெய்லி எரிச்சிருவோம். அதுக்கு மெஷின் போட்டுருவோம். அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்புறம் 30 குடும்பங்களுக்கு தோராயப்பட்டா இருக்கு. அதை பர்மனன்ட் பட்டா ஆக்கணுமா இல்லையா? அதை ஆக்கணும். அந்த வேலையும் கண்டிப்பா நம்ம பண்ணிடுவோம். இன்னொரு 5 வருஷம் நீங்க யாரும் என்கிட்ட மனுவே கொடுக்க கூடாது. அடுத்த 5 வருஷம் கடைசியில யாரும் கையில மனுவே தூக்க கூடாது. எல்லா வேலையும் முடிச்சா எப்படி மனு தூக்குவீங்க?